Hi friends, welcome to IT Pool. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம SQL சர்வர்ல ANSI nulls அப்படிங்கிற ஒரு செட் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். இது வந்து ஒரு அந்த டேட்டாபேஸ்க்குனால ஒரு ப்ராப்பர்ட்டி set ANSI nulls on or off அதுதான் அதோட சின்டாக்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா இப்போ ஜெனரலா ஒரு கிரைட்டீரியால வேர் ஒரு பர்టిక్యులர் காலம் கொடுத்து is equal to null அதாவது ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு காலத்துல null values இருக்கிற காலம் மட்டும் rows மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கற ஒரு செலக்ட் ஸ்டேட்மென்ட்ல கொடுத்து எடுக்கும்போது is equal to null அப்படினு டைரக்டா எழுதுனா நமக்கு rows ரிட்டர்ன் வராது, கரெக்ட்டான டேட்டாஸ் வராது. ஒரு செக் எக்ஸாம்பிளோட செக் பண்ணா எம்ப்ளாயி ஒரு டேபிள். சோ இங்க எம்ப்ளாயி ஒரு காலம்ஸ் இருக்கு, இங்க எம்ப்ளாயி நம்பர் அப்படிங்கிறதுல ஒரு null values இருக்கு. சோ இதை நம்ம எப்படி எடுக்கிறது? எம்ப்ளாயி where எம்ப்ளாயி நம்பர் is equal to null இப்படி கொடுத்தா ரிட்டர்ன் வருமா அப்படின்னு கேட்டா வராது. ஏன்னா டிஃபால்ட்டா SQL சர்வர்ல ANSI nulls on அப்படின்றதுலாம் இருக்கும். ANSI nulls வந்து எனேபிள்ட்ல தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை அப்படி கொடுத்து எடுக்க முடியாது. இதை டிசேபிள் பண்ணிட்டா இதுல நமக்கு டேட்டாஸ் கிடைக்கும். சோ இதே மாதிரி தான் இங்க not equal to. சோ ரெகுலர் கம்பேரிசன் ஆபரேட்டருக்கு இந்த ஸ்டேட்மென்ட் சப்போர்ட் பண்ணாது ANSI nulls எனேபிள்ல இருக்கிற வரைக்கும். பட் ஆனா ஆஃப் பண்ணிட்டு அந்த query எக்ஸிக்யூட் பண்ணா நமக்கு டேட்டாஸ் கிடைக்கும். இதுதான் அந்த ANSI nulls உண்டான ப்ராப்பர்ட்டி. இதுலயே ANSI nulls எனேபிள்ல இருக்கும்போதே அப்ப நம்ம நினைக்கலாம் இந்த இதை வந்து நல்லா இருக்கிறதுக்கு எடுக்கவே முடியாதா எனேபிள்ல இருக்கும்போதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாம இப்படி கொடுத்து எடுத்துக்கலாம். is null அப்படின்னு கொடுத்துட்டா நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு டேட்டாஸ் கிடைக்கும். நல்லுக்கு not null is not null அப்படிங்கிறதுக்கும் நமக்கு டேட்டாஸ் கிடைச்சிடும். சோ இதுதான் அந்த ANSI nulls set ஸ்டேட்மென்ட்டோட ஃபங்க்ஷன். சோ டிஃபால்ட்டா நம்ம டைரக்டா கொடுத்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துற முடியாது. அங்க ANSI nulls வந்து டிசேபிள் பண்ணிட்டு இப்படி கொடுத்தா எடுக்க முடியும். இல்ல அது ஆன்லயே இருக்கட்டும்னா நம்ம ஜெனரலாவே கம்பேர் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். is null or is not null இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். இது இந்த மாதிரி ரெகுலரா டிப்ஸ் நீங்க அதை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அகைன் கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.